வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரிஷி. நம்ம சேனலில் எந்த மாதிரி விளாக்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிப்பு போகிற அந்த மாதிரி விளாக்ஸ், ஃபுட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு விளாக். என்ன பேசுறது எனக்கு லிட்டலாக தெரியல. மைக் கூட இல்லை, ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோன்னா பாலக்காடு பிளான் பண்ணியிருக்காங்க. பாலக்காடில் எங்கே போக போகிறோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வண்டி ஓட்ட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களெல்லாம் ஏற்றிட்டோம். இவனெல்லாம் அதை கூப்பிட்டு vlog வேற எடுக்கிறேன். நீ இதுல வேற நேற்று வந்துட்டு நீ vlog எடுக்கிறது எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஆமாடா, சதீஷ் எல்லாம் போய் பேசினேன். ஆனா இப்ப vlog எடுக்கிற கூடாம சிரிக்கிறான். நீ பேசுறது என்னடா பேசுறேன் சொல்றேன். என்ன எங்க ட்ரிப் போறோம் சொல்லவே இல்லை. பாலக்காடுல இருக்கிற பாலக்காடு தானே கூடாது. இப்ப நாங்க ட்ரிப் கிளம்பிட்டா பாய்ஸ் எல்லாத்தையும் பாய்ஸ் செக் போஸ்ட் செக் பண்ணுவோம். கட் பண்ணிக்கலாம். போன் எடுத்துறேன். கோயம்புத்தூர்ல எஸ்ஆர்பி சரவணபட்டி. செக் பண்ண சொல்றேன். 5 மணிக்கு வந்துருங்க. நம்ம அன்னைக்கு வரும்போது அப்படியே ரெக்கார்டிங் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடியா? ஆனா ஸ்டூடண்ட். எங்க போறீங்க? பாலக்காடு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. வேற இறங்குதா? டெஸ்ட் டிக்கி ஓபன் பண்றேன். அங்க பட்டன் அங்கடா. என்ன தெரிகிறது? கடப்பாறை போய் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றோம். நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் பிடிச்சாங்க நண்பர்களே. ஐபோன் நீட்ஸ் டு கூல் டவுன். ஆமாடா, டெம்பரேச்சர் நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்களை போலீஸ் பிடிச்சாங்க. என்னுடைய ஒரு பைத்தியக்காரன் போய் நாங்க கல்லு கொண்டு வரலாம் போய் கல்லு அலோடான்னு கேக்குறான். அது ரிஷி எங்க எக்ஸ்ப்ளோரருக்கு வந்து அவர் குடிக்க வேணும்னாரு. பேசுற தலைவர் தான் அந்த நாய் சின்ன குமரனை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. மக்களே, எட்டிமலை தானே போகுது. கோயம்புத்தூர்ல தான் வரும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. முக்கியமா லைசன்ஸ், அப்புறம் பொல்யூஷன் சர்டிபிகேட் மஸ்ட். எட்டிமலை செக் போஸ்ட்ல வந்து செக் பண்றாங்க. வேற எங்க போறேன்னு போல சொல்ற. மக்களே, நம்ம பாய்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு பாலக்காடு கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். இப்ப யார் யார் எங்க கூட ட்ரிப் போறாங்கன்னா, இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஜெயகிரி இருக்கா? அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணனே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரிஷி எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஆல்ரெடி நம்ம ட்ரிப் கிளம்பணும்னு சொல்லியிருந்தோம். பாய்ஸ் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணியாச்சு. அதான் சொல்லிட்டேனே. மறுபடியும் ஃபர்ஸ்ட்னு சொல்றா. நீ சொல்ல தான் விழுந்துருச்சு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ரிஷி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. முடிஞ்சா? இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா
ஒரு இன்ட்ரோவர்ட் விளாகரா இருந்தா இதாண்டா பெரிய பிரச்சனை. பாலக்காடு கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான் மக்களை போயிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் யார் வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்கவர் தான் ஏஜென்ட் ஸ்பான்சர். என்ன ஸ்பான்சர் பண்ண? அதாட்ட அந்த விக்ரம் படத்துல ஏஜென்ட்னு வரல, அதை போடுறா எடிட்ல. ஓ என்ன உட்கார வச்சிருவோம் போல லேப்டாப் முன்னாடியே. சரி மேல ஃப்ரெண்ட் சீட் உட்காந்துதான் ஜெயா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஜெயா பேரே அமோகமா இருக்கு. பக்கத்துல வந்துட்டு கல்லு கொண்டு வரலாமான்னு கேளு, கல்லு கொண்டு வரலாமான்னு கேக்குறாங்க. எங்க கொண்டு வரலாம்? ரிட்டன் கல்லு கொண்டு வரலாமான்னு கேளு அப்படிங்கிறான். அவன் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கான். வந்து முன்னாடி போனை பாத்துட்டானா என்ன பண்றது? இவன் வேற பேக்ல ஜட்டி பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கான். அப்படின்னு ஆரம்பிச்சேன். நான் வேற பதறிட்டு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணேன். நானும் அப்படிதான் சரி வந்து போன் எடுத்துறான்னு பார்த்து இங்க ஃபுல்லா தெரியல போல. அப்புறம் வந்து தலைவன் வந்துட்டு அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கல்லு அப்படின்னா கல்லா கொண்டு இருக்கியா? இல்லடா வரும்போது எடுத்துட்டு வரலாமான்னு கேளு. என்னடா அது இப்படி இருக்க? வரும்போது அவங்க கிட்ட அவன் எங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணல ப்ரோ. அவன் இல்ல ப்ரோ, நீங்க வேற பின்னாடி ஓபனர் ஸ்டெப்னி எல்லாமே செக் பண்ணா. நம்ம சீட்டு கடியில செக் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணல. அது என்ன கற்பனை பெண் மாதிரி வைத்து ப்ரோ 1 லிட்டர் பாட்டில் ப்ரோ எப்படி ப்ரோ இடுப்புல சறுக்கிட்டு என்ன ப்ரோ பண்றது? சைடுல வச்சுக்கலாம். நான் வச்சிரறேன். செக் போஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுறோம். நாங்க அப்படியே வாக்கிங் போயிடுறோம். அந்த பக்கமா அந்த சந்தில ஏதாச்சும் ரோடு பார்த்துனா போயிடுறோம். இது அடுத்த செக் போஸ்ட். எத்தனை செக் போஸ்ட்? இதாண்டா கேரளா செக் போஸ்ட். இதான் வாளையா செக் போஸ்ட். இங்க ஒண்ணு பண்ண மாட்டானுங்க. ரெண்டு பேரும் இது மட்டும் போட்டுருக்கீங்கல்ல? போட்டுருக்கோம். பீஸ் சிம்பிள் காட்டுங்க. அது போல காட்டவா? गाइस முக்கியமா எல்லாரும் சீட் பெல்ட் இது பீஸ் சிம்பிள். ஓ இது பீஸ் சிம்பிள் இல்லையா? அது ஹலோ. என்னடா மாண்டாஜ் வீடியோ எடுத்துட்டு இருக்க அமைதியா இருக்கற. நான் சொல்றேன். டேய் நீ வீடியோ எடுக்கிறது இப்பதான் சொல்றேன். இப்பதான் டக்குன்னு பார்த்து வெல்கம். அதடா மூஞ்ச போய் கழுவா திக்கி கொண்டா மாதிரி. என்ன சீக்கிரம். வணக்கம் மக்களே, நம்ம வெல்கம் டு ரிஷி எக்ஸ்போர்ட்ஸ். நான் தான் உங்கள் ரிஷி. நம்ம நான் தான் உங்கள் ரிஷி. நான் தான் உங்கள் கோபிநாத். இது நீதானா? நான் தான் உங்கள் ரிஷி. பரவாயில்ல அப்படியே கண்டிப்பா பண்ணு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. அதனால சில தடுமாற்றங்கள் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு They ask you how you are, you just have to say that you're fine when you're not really fine, but you just can't get into இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வயசுல சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணி பாலக்காடுல இருக்கிற கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் நாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். சத்தமா பேசுற. இந்த சத்தம் கேக்குடா. சரி பேசுறா, நீ அமைதியாடா. எல்லாரும் பேசுங்கடா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் குடுறா. எங்களெல்லாம் இன்ட்ரோ듀ஸ். ஓகே, கடப்பாறை போயிட்டு இருக்கோம்ட்ட. கடப்பாறை எங்க போற, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? காலைல 8 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி 10 மணிக்கு கிளம்பிட்டோம். நான் குடிக்க மாட்டேன். சேன் ஒருத்தன் வந்துட்டு வந்தான், லேட் பண்ணிட்டான். 1 மணி நேரம் வர. பார்த்து பேச வேண்டாம். லேட் பண்ணிட்டான். வந்தது நாங்க எத்தனை மணிக்கு வந்தோம்? 8:20க்கு வந்துட்டோம். நான் 8:20க்கு வந்துட்டேன். ஆனா இவன் தான் லேட்டா. இவன் என்னடா இன்னும் வரலன்னு பார்த்தா அவன் வந்தவங்க நின்னுட்டு இருக்காரு. எட்டிமடை செக் போஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாரையும் செக் பண்றாங்க. இது கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைம் வேற, அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருப்பாங்க. பணம் வந்துட்டு கேஷா கொண்டு போறேன்னா ஒரு 1000-2000க்குள்ள வச்சுக்கணும். ஜாஸ்தியா கொண்டு போனா எடுத்து வச்சுக்கணும். ஆமா, அது இல்லாம நீங்க ஏதாச்சும் வரும்போது கல் எடுத்துட்டு வர மாதிரி பிளான் இருந்தா அது அடியோட பறந்துருக்கு. குடிகாரனே ரகசிய குடிகாரனே. ஆமா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்ட போய் கேட்கலாம் பிளான் பண்ணி சிறகு அடிப்போம் நாங்க. 80 தான்ப்பா கந்தரன் நினைக்கிறேன். 85ல போயிட்டு இருந்தாங்க கேமரா கிட்ட. அது ஒண்ணு இல்ல, நம்ம இப்ப திரும்பி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. 85ல காட்ட ஃபிளாஷ் அடிச்சிருக்கும். ஆமா, அது ஃபிளாஷ் வரும். விடுங்க ஃபைன் வந்துச்சுன்னா இந்த vlogல நாங்க ஆட் பண்றோம்.
ஃபைன் ஸ்பீடு கண்ட்ரோலா போய்க்கோங்க. அவ்வளவுதான். மானிட்டைசேஷனுக்கு இன்னும் ஒரு வீடியோ தானே. ஏதாச்சும் நாங்கள் விளாக் வந்து மைக்கில் எதுவும் இல்லை, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எடுக்கல, சும்மா நான் ஃபோன் சைல்டிஷா எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் ஏதாச்சும் விளாக்ல ஏதாச்சும் மாற்றம் ஏதாவது வேணும். டாவின்சில போட்டு இது பண்ணிக்கலாம். நாங்க இது டப்பிங்கே டாவின்சி தான் பண்ணாம ஏஐ வச்சு வாய்ஸ் ஓகே ப்ரோ. சொல்லிருக்கான் டோல் அவாய்ட் பண்ணலாம். டோல் அவாய்ட் பண்றதுக்கு வந்துட்டு டோல் அவாய்ட் பண்றதுக்கு எந்த ரூட் எல்லா இடத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கூகுள் மேப்ல அவாய்ட் டோல்ஸ் லொகேஷன்ல போட்டு அவாய்ட் டோல்ஸ் போட்டுருங்க. அதே வந்துட்டு காட்டும். மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல பேசுனதுல மீம் டெம்ப்ளேட்டா விட்டு டார்க்கார போனா பாரு. ஓகே ப்ரோ. என்ன பிரிவு வேர் ஹவுஸ் ஃபார் ரெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த வேர் ஹவுஸ் ஃபார் ரெண்ட்டுக்கு கொஞ்சம் தாண்டோடனே லெஃப்ட் எடுத்துங்க. நாங்க அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சாவுல புளிய மருந்து சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துல இப்படி ராவு செத்த பையில. கனல் பிரிவுன்னு ஏதோ இருக்கு, அந்த இடத்துல நீங்க லெஃப்ட் எடுத்துக்கோங்க. பஸ் ஸ்டாப் கெனல் பிரிவு பஸ் ஸ்டாப்ல லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் இப்போ வந்துட்டு பச்சை பச்சை வரும் மச்சே பச்சைனா நீங்க நினைக்கிற அந்த பச்சை பச்சை இல்லப்பா. சிஎன்ஜிக்கு தனியா பங்க் இருக்குங்க கேரளால. நம்ம பாரத் பங்க்ல தான் சிஎன்ஜி இருக்கு. இங்க தனியா சிஎன்ஜிக்கு பங்க் வச்சிருக்காங்க. போற வழி பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு வரும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே அங்க இருந்து நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். ஆமா, டக்குன்னு நான் கேரளாக்குள்ள வாளையாருக்குள்ள என்டர் ஆகி ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். டக்குனு கிளைமேட் மாறிடுச்சு, ஜில்லுன்னு ஆயிருச்சு. இல்லைன்னா ஆகல கொஞ்சம் ஓரளவுக்கு கிளைமேட் கொஞ்சம். ஆமா, ஏசி போட்டு வந்து நாங்க வந்து ஜன்னல் இறக்கி விட்டு இப்போ இந்த காலத்துல போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. கார் வருது. இது அந்த கஞ்சிக்கோடு பாலக்காடு போற ரோட்ல இருக்கு. வயல்வெளி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். கிளைமேட்டும் நல்லா இருக்கும், நீங்க வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆமா, அதை மட்டும் நீங்க இல்ல நம்ம ஊருக்கு பரவாயில்ல. அது பரவாயில்ல, நம்ம ஊரை நம்மளே கலாய்க்க கூடாது. எல்லாம் வரும் வணக்கம்டாப்ல தேனியில இருந்து போது எல்லாரும் ஏறி வருவாங்க. நீங்க மட்டும் பார்த்து ரோட்டை பார்த்து ஓட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அங்க என்ன சைன் போர்ட்ஸ் இருக்கு? ஆமா, டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் வைல் டிரைவிங். என்ன இருக்கும் டிரைவிங் பண்றவங்க தான் யூஸ் பண்ண கூடாது. அப்படியே பேரலா வந்துட்டு ஒரு வாய்க்கால் வந்துட்டு இருக்கு, உள்ள தண்ணி இருக்கு. அந்த கார்காரனா இல்ல கேப் இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் பின்னாடி பார்த்து வாங்க. அவ்வளோ டிராபிக் ஆகுமா அந்த ரோட்ல? எடுத்துட்டு இருக்கான். ரோடு கொஞ்சம் மோசம் தான். ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு. நீங்க பைக்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கார்ல வந்தா தெரியாதா? கார்ல வந்தா இங்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஒழுங்கா தெரியாது. என்னடா சொல்ல வர? எனக்கு புரியல. பைக்ல வந்து என்ஜாய் பண்ணலாம், கார்ல கண்ண மூடிட்டா போவாங்க. பைக்ல வந்து எச்சா காத்தடிக்கும். இந்த ஓட்டறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்வேஸ் வியர் யுவர் சீட் பெல்ட். நான் சீட் பெல்ட் கழட்டி விட்டேன். நீங்க இந்த அவாய்ட் டோல்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு இப்படிதான் இருக்கும். ஆமா, அது கொஞ்ச நேரம் நீங்க ஒரு 100-150 ரூபா கட்டி போய்க்கிறேன்னா நீங்க நல்ல ரோட்ல போய்க்கலாம். கேரளாக்குள்ள வந்தீங்கன்னாவே அந்த லாட்டரி சீட்டு, அது வாளையார் செக் போஸ்ட் தாண்டும் போதே சைட்ல ஃபுல்லா அந்த இதுதான் இருக்கும். ஆமாண்டா, 15 ரூபா தான்டா சொல்றாங்க. விண்டமில் பார்க்காதவங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு விளாக்கரு. யாராச்சும் பார்க்காம நேத்து தான் பிறந்திருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விண்டமில் எல்லாம் பாத்துக்குங்க. கொஞ்ச தூரம் வந்தோடனே கிளைமேட் வந்து சில்லுன்னு மாதிரி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எலி பிடிக்கிறாங்கடா. எலி பிடிக்கிற மிஷின் அது எலி. முன்னாடி மலையை பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கு. இந்த பிஸ்ட் எல்லாம் நம்ம பொத்து பொத்துன்னு வந்து விழுகுது. அவர் அந்த மலையை சொல்றாரு.
ஹில்ஸ் சொல்றாரு. சரவண பவன் இருக்குன்னு காமிச்சிருங்க. சரவண பவன், ஆமா ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஹோட்டல் ஸ்ரீ சரவண. இது எந்த ரோடு, எங்க இருந்து வர்றது? இது என்ன ஹைவே? கடல் பிரிவுல இருந்து வந்தீங்கன்னா கடல் பிரிவுல இருந்து அப்படியே மழை வந்து கொச்சி திருச்சூர் பாலக்காடு 13 கிலோமீட்டர் தான். bro, இப்ப ஜம்முன்னு ஒரு போட்டோ வீடியோ எடுங்க. A few minutes later. 50 MP கோழிப்பாறை பொக்கந்தோடை. சிரிப்பு கலுக்குன்ட்டு பேசு. இவ்வளவு ஜூம் பண்ணா என்ன தெரியும்? அவர் காது பேசுறா. கட் பண்ணி போனோம். எங்க அந்த இதுல இருந்தானே பக்கந்தோட போற ரோட்ல போவோம். பொக்கந்தோடன்னு போட்டுருந்துச்சு. பக்கந்தோட போற இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. பூமர் அங்கிள். எஸ். கமான் அங்கிள். பூமர் அங்கிள். எப்படி அங்கிள் பூமர்? எப்படிங்க பூமர்? பூமர். பூமர். ஃபர்ஸ்ட் கார் எடுத்தோமா, அப்போ ஆல்டோ காரு. இப்போ என்னாச்சு, இங்க இந்த பக்கம் எங்க தாத்தா சரியா அண்ணன் ஓடிட்டு இருக்காங்க, நானும் பின்னாடி நல்லா இருந்தாங்களா. இப்படி வைக்க கூடாதுப்பா, அப்ப இப்படியே வச்சு கதை சொல்லுவோம். அப்ப என்னாச்சுன்னா ஹீரோயினுக்கு என்ன வயசு? 27. அவளா? உங்க படம் ஹீரோயினா? ஆமா, 27 வயசு பொண்ணு அவ. இல்ல எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு படம் முடிஞ்சு போஸ்ட் எடிட்டிங் அப்பதான் எனக்கு சொல்றானுங்க. அவர் போன் பாஸ்வேர்ட். गाइस, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? கேரளால. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கேரளா தெரியுதுடா மேடா. சபரிமலை போற ரோட்ல இருக்கோம். பாலக்காடு பக்கத்துல இருக்கோம். பாலக்காடு பக்கத்துல இருக்கோம். 2-3 கிலோமீட்டர்ஸ்ல பாலக்காடு. வாகர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ அவருக்கு பதிலா சப்ஸ்டிடியூட்டா இப்போ வந்து நானு சின்ன விளாகர் வந்திருக்காரு. இந்த என்ன படம்டா அது? இல்லடா அது தக் லைஃப்ல இல்லடா. ஓ பேர் தெரியுமா? காஞ்சனா இப்ப வரது இல்ல. காஞ்சனா டூல வந்துட்டு டான்ஸ்க்கு வருவான். இவன் நாகார்ஜுனா இன்ட்ரோடியூசிங் தம்பி. வர சொல்லுங்க தம்பியே. இன்ட்ரோடியூசிங் தம்பி. கிராஸ் ரோட்ஸ். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். மஜாவான இடம். என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பார் இருக்கவுல கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நானும் தர ஸ்பைசிக்காரங்க திட்டு போனேன்டா. இதை நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் லைட்டா. இப்போ என்ன 50 ரூபா. நதுதானா திரணனானா நதுதானா. சித்தூர் பக்கமான பசங்க ஸ்கூலுக்கு போறானுங்களானே தெரியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பாங்க. ஸ்கூல் சோனா படம். பல்லடம் இது ஸ்கூல். ரைட்ல தெரியறது வந்துட்டு ஒரு ஸ்கூல். தெரியல. வடக்கஞ்சேரி போறோம் மக்களே. எடுக்கல அதே பாட்டு தான் நானே இப்ப நினைச்சேன். வடக்கஞ்சேரி பாட்டு நினைச்சேன். பஸ் ஏறி நின்று திட்டுவான்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ இருக்கான்னு பாருடா பெட்ரோல் பங்க். இங்க இருக்கும். மங்களம் 106 ரூபாயா? அது எப்படி முடியும்? டேய் பவரா இருக்கு போதுடா. டென்சிட்டியா? டேய் டென்சிட்டி இல்ல முட்டாள். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கு. பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்கு. பவர் பெட்ரோலா இருக்குன்னு நினைச்சேன். இல்ல சாதா பெட்ரோல் தான் இருக்கு இங்க. 106 ரூபா தான். எனக்கு ஒரு கேரளால வர்ற கம்யூனிஸ்ட் ஏமாத்திட்டாங்க. நம்ம பெட்ரோல் போட்டு விளாக் பண்ற மக்களே பாருங்க. கேரளால 106 ரூபா தான் அரிசி.
சரி நீ தான் காசு கொடுக்கணும் 500 ரூபா. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கறேன் இவனை காலை கழுவி குடி நீ. இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? 500 ரூபாய்க்குடா. 500 சோறு போட்டுருச்சா? 500 ரூபா பெட்ரோல் அங்கேயே எழுதிருக்கேன். பெட்ரோல் வந்து 106 ரூபான்னு போட்டிருக்கு. நீங்க அங்க இருந்து உனக்கு கேட்காதுங்க, அவங்க ஏதோ பேசுறான். அப்புறம் வயசு பெட்ரோல் 106 ரூபா. நாங்கள் இப்போ வந்துட்டு 500 ரூபாய்க்கு போடுறோம். முடிஞ்சால் கோயம்புத்தூர்லேருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறது உங்களுக்கு. ஆமாம், கேரளாவில் வந்துட்டு பெட்ரோல் ரேட் ஜாஸ்தி. சான் காசு கொடுத்துட்டானா? கொடுத்துட்டேன். சோறு போட்டு எங்களோட கேஷியர் கொடுத்துட்டாரு. ஐயா அவ்வளோதான். சான் காசு அவன் சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்ககிட்ட அவனை ஷேர் வாங்கி வச்சுக்கணும். இப்போ வாய்ப்பில்லை ராஜா. என்னது நம்ம ஊர்ல 101? ஆமா ப்ரோ, கேரளால மட்டும் பெட்ரோல் அடிக்காதீங்க. என்ன காரணமா இருக்கும்? ஏன் இப்போ இவனுக்கு இப்ப புதுசா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ப்ரோ? ஜிஎஸ்டினா இந்தியாவுக்கு ஃபுல்லா தான் ப்ரோ ஜிஎஸ்டி. அதுவும் ஃபியூவல் ரேட் எல்லாம் இல்ல, ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு. சரி இது வச்சாங்க, அதுக்கே எவ்வளவு சண்டை போட்டோம். இப்போ இவனுக்கு 106 ரூபா வச்சுட்டு ஜாலியா தான் இருக்கு. சிம்பிளா சிம்பிள். சரி விடுங்க, இப்போ சண்டை டாச்சா. அப்ப கேரளா வந்தா இங்கிலீஷ், அவங்க இங்கிலீஷ்ல சிம்பிள். காலேஜ் சிம்பிள். போஸ்டல் ஃபுட்பால் ஆல்கஹால் பீர் പൊറോട്ടയും കോഴിക്കറിയും. இல்ல പൊറോട്ട ബീഫ് കറി. പൊറോട്ടയും ബീഫ് കറിയും കളിക്കാം. കളിക്ക പോവാം. കളിக்கிறதுக்குள்ள லாரி காரணம். அவங்க கூட ஜாயின் ஆகி ரெசிபர் மலையாள கரெக்டா பழகிட்டாங்க. ஐயா vlog போயிட்டு இருக்கு. ஐயா vlog. ஐயோ, அதாவது பழகினா நீங்க நினைக்கிற தப்பா பழக்கல. உங்களுக்கு கேமராக்காரங்க நினைச்சிட்டு இருந்தேன். வேற ரிஷி வச்சுட்டு மீச மட்டும் வச்சுட்டு. ஆமா, முழு பேர் சொல்ல ரிஷி குமார்னு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவானிக்கு சனிக்கிழமை முந்தா நேத்து தான் கேட்டிருந்தேன். முந்தா நேத்து இல்லடா, நாம எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. என்ன கொடுக்குறோம் காலேஜ் ஹாஸ்டல் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்து போயிட்டு இருந்தேன். எவனோ சீனியர் இருந்து நாட்டுல எவட என்ன பார்த்து கேட்கறான். ஸ்ரீலங்கா இல்ல ஸ்ரீலங்கா எந்த நாடு இது இல்ல. வேற ஏதோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதனால இருக்கும். வடிவா இருக்கீங்க. இதை நான் சொல்லி இருந்தேன்னா எனக்கு அதிகேஷன்ல உள்ள போட்டிருப்பாரு. சரி, விளாக போறனால அவங்க பேரை நான் சொல்லல. என்னது விளாக போறனால அவங்க பேரை நான் சொல்லல. இவங்க பேரு அதான் அவங்க கிரஷ். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. அவங்கள பார்த்து வடிவா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. இருவரும் சேர துடிச்ச சொல்ற சாரிடா. ரைட்ல வந்துட்டு இருக்கும்போது ரைட்ல ஒரு ரோடு போகும். லெஃப்ட் ரைட்ல வந்து இங்க ஒரு லெஃப்ட், கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு கார்ல வந்தீங்கன்னா அது பேர் என்ன, ஒன் வேங்கறனால ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா சிரமமா இருக்கும். மேக்ஸிமம் பைக்ல வந்துருங்க, இல்லாட்டி அங்க ஓரமா நிறுத்திட்டு நடந்து போயிடலாம். பக்கம் தான். பாக்குறேன் கார்ல வர நம்மள கேட்டா வந்துட்டு நாங்க தற்கொலை நடக்க முடியுமாடா? 11 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டர். இன்னும் 13 கிலோமீட்டரா? ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஆமாடா. ஏய், கைஸ் நாங்கள் அப்படியே ஃபால்ஸ் நெருங்கிட்டோம். இன்னொரு தலைக்கு மாத்திரக்கு தொப்பி எரிக்கிறது. போய் கேரளா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட போறேன். யாரை கேட்டாலும் சேன் பேரை சொல்லிட்டு வந்துருங்க இங்க வரும்போது. गाइस இன்னைக்கு சம்பவம் ஆயிருச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது போலீஸ்ட்ட மாட்டோம். டிஎன் வண்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் வந்து டயர் வெடிச்சிருச்சு, ஆணி குத்தி பஞ்சர் ஆயிருச்சு. இங்க ஸ்பெஷல் டிஷ் என்ன? ஸ்பெஷல் டிஷ் நாட்டுக்கோழி. பொசிஷனை மாத்தாம இப்படியே புடிச்சு தரான். அந்த எடுத்து காட்டலாம், இன்னும் கம்மியாயிரும். நீயே ஊரை பத்தி சொல்லிட்ட.
சரி, எந்த ஊர்னு கேட்ட சொல்ல மாட்டேன். ஸ்ரீலங்கா. இல்ல 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 இல்ல